நமஸ்காரம். சமீபத்துல வகுப்பு எடுக்கும் பொழுது ஹரிஹி ஓம் ஹரிஹி ஓம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹரிஹி ஓம் அப்படின்னு அந்த மாணவர் சொன்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், தம்பி இது மாதிரி ஹரிஹி ஓம் தான் நம்ம சொல்லணும், ஹரிஹி ஓம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் கேட்கிறார், தமிழ்ல ஹரிங்கிறத நம்ம அரின்னு தானே சொல்லி பழக்கம், எல்லாரும் அரி அரின்னு தானே சொல்றா, நீங்க என்ன அரின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றல, இது எனக்கு புரியல அப்படின்னு. முதல்ல அரிஹி அப்படின்னாலே அது முதல்ல தமிழ் கிடையாது. முதல்ல அரிஹின்னு சொல்லிட்டாலே அது சம்ஸ்கிருதம். அரின்னு சொன்னா மட்டும்தான் அது தமிழ். சோ அரி என்பதற்கு தமிழில் மகாவிஷ்ணு குறிக்குமான்னா அது குறிக்காது. பட் இப்ப பேசுபொருள் என்னன்னா ஹரிஹியா இல்ல அரிஹியா, இப்ப அதுதான் நம்ம இப்ப பேசுபொருள். ஹரிஹி. ஸோ ஹரிஹி அப்படின்னாக்க நம்ம விஷ்ணுவை குறிப்பிடுறோம். விஷ்ணுவை நம்ம ஹரிஹி அப்படின்னா விஷ்ணுவை குறிப்பிடுறோம். ஸோ இந்த விசர்க்கத்துக்கு ஈகாரம் தான், விசர்க்கத்துக்கு ஹி என்ற சப்தம் வருகிறது. ஸோ நம்ம அரிஹி ஓம் அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னா, அரிஹி அரிஹி அப்படின்னா பகைவன் அர்த்தம். இப்ப நம்ம ஹரிஹி ஓம் அப்படின்னாக்க நம்ம இறைவனை தொழுவதாக அர்த்தம். ஹரிஹி ஓம் அப்படின்னாக்க அது நம்ம பகைவனை பிரைஸ் பண்ற மாதிரி, பகைவனை தொழுவது போல அர்த்தமாயிடும். பாசுரத்துல கூட உங்களுக்கு அந்தியம்போதில் அறிவுருவாகி அரியை அழித்தவனை அப்படின்னு வந்திருக்கும். ஸோ ரெண்டு அரி வருது அதுல. முதல் அரி நரசிம்மர் சிங்க முகமாக அரி என்றால் தமிழில் சிங்கம், அரியணை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பார். சிம்மாசனத்துக்கு அரியணைன்னு பேரு. ஸோ அரியுருவாகி அரியை அழித்தவனை. ஸோ முதல் அரிக்கு நரசிம்மரா யாரை அழிச்சா அப்படின்னாக்க சுவாமி பெருமாள் அரியை அழித்தவனை. ஸோ அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் அரிக்கு பகைவனை அழித்தவனை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதனால நம்ம எப்பயுமே ஹரிஹி ஓம்னு தான் சொல்லணும், அரிஹி ஓம்னு சொல்லக்கூடாது. அதனால இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததா, இனிமே இந்த மாதிரி ஒரு தவறு நீங்கள் செய்து கொண்டிருந்தால் அதை கொஞ்சம் மாத்திக்கோ. எப்பயுமே ஹரிஹி ஓம்னு சொல்லுங்க, ஹரிஹி ஓம்னு சொல்லக்கூடாது. ஹரிஹி ஓம்னு சொன்னாக்க அது நமக்கு பகைவனை ஸ்தோத்திரம் பாடுற மாதிரி அர்த்தமாயிடும். தன்யவாதம்.